ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்செயின் செல்ஃப் பிலீஃப் அதுதானே டாபிக் டைட்டில் இன்னைக்கு. இன்செயின் செல்ஃப் பிலீஃப்னா என்ன? இர்ரேஷனல், என்ன, ஹியூஜ் கிராண்ட் பிலீஃப் இன் ஆர் செல்ஸ். மற்றவங்க முடியாதுன்னு சொன்னாலும் நம்மளே முடியும் அப்படின்னு நம்மளே சொல்கிறது. தட் கைண்ட் ஆஃப் இன்செயின் செல்ஃப் பிலீஃப். என்ன தான் வந்தாலும் ஐ காட் இட் அப்படின்ற செல்ஃப் பிலீஃப். எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களால் செய்ய முடியுங்கிற செல்ஃப் பிலீஃப். வென் வி ஆர் சில்ட்ரன், நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு கைட் பண்ணும்போது, இல்லை அவர் வந்து இது உன்னால் முடியும்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்புறம் டீச்சர்ஸ் சொன்னாங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இப்படி வி வில் ஆல்வேஸ் ரிலை ஆன் அதர்ஸ் டு லைக் வேலிடேட் ஒரு அவங்க நமக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளுக்குள்ளே இருந்து அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்காது. ஆனால் ஆஸ் வி ஆர் க்ரோயிங், நம்ம அடல்ட்டாக வரும்போது the greatest thing you can do is have this insane self-belief. இதுக்கு ஒரு ரேஷனல் ஒரு ரீசன் எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் உலகத்திலே டஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆனால் இது வரைக்கும் எழுதுகிற எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா கூட அது உங்களால் எட்ட முடியும். அந்த இலக்கை நீங்கள் எட்ட முடியுன்ற நம்பிக்கை, இந்த எக்ஸாம் உங்களால் பாஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தான் வந்து முக்கியம். அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் உங்களுக்கு வேறு யாரோட சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு இலக்கை நோக்கி போக முடியும். உங்களோட செல்ஃப் பிலீஃபுக்கு லிமிட்டே வைக்கக்கூடாதுங்க. என்னால் இவ்வளோ தான் முடியும், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, இப்படின்னு லிமிட்டு நீங்கள் வைக்கவே கூடாது. இந்த நிமிஷம் உங்களால் இது தான் பண்ண முடியும். ஆனால் வித் எஃபர்ட், வித் டைம், வித் ப்ராக்டிஸ் எது வேணுமோ செய்ய முடியும். அண்ட் ஐ ஆம் ஸ்ட்ராங் இனஃப் டு கமிட். இந்த மாதிரி செல்ஃப் பிலீஃப் இருக்குது. இன்செயின் செல்ஃப் பிலீஃப்னு சொல்லும்போது என்ன பில்டிங் மேலே இருந்து குதிச்சா நீங்கள் ஃப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலை. பட் ஐம் ட்ரைங் டு சேஸ் தட் இப்போது வாட் எவர் இஸ் யுவர் கரண்ட் லிமிட்டேஷன் ஆர் வாட் எவர் இஸ் யுவர் கரண்ட் எபிலிட்டி, தட் கேன் ஆல்வேஸ் பி இம்ப்ரூவ்ட் அப்பான். அதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்குள்ளே இருக்குது. யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் புட்டிங் இன் த எஃபர்ட். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் லேர்னிங் திங்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு எந்தெந்த ஸ்கில் வேணும், அந்தந்த ஸ்கில் எல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்கில்லுக்கான எஃபர்ட் நீங்கள் புட்டின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக இது பண்ணணுமோ அதுக்கெல்லாம் தேவையான ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த பிலீஃப் தான் வேணும். உங்களுக்கு ஒரு ஆசை எரிந்தது, உங்களுக்கு ஒரு இலக்கை நோக்கி போகணுன்னா அது உங்களால் போய் சேர முடியும்னு எப்போவுமே ஃபஸ்ட் பிலீஃப் உங்களுக்குள்ளே இருக்கணும். வேறு யார் தான் என்ன தான் சொன்னாலும் பரவாயில்லை. யார் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாலும் சரி, யார் நம்பிக்கை வைக்கலைனாலும் சரி, யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி, யார் சப்போர்ட் பண்ணலைனாலும் சரி, யார் உங்களை ஹார்ம் பண்ணாலும் சரி, யார் ஹார்ம் பண்ணலைனாலும் சரி, நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அது பண்ணுவீங்க, எந்த டவுட்டுமே கிடையாது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் பிலீஃப் இருந்தால் ஆகணும். அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, எந்த உலகமே வந்து அங்கே வெடிச்சு போயினாலும் சரி, நான் இது பண்ணியே ஆகும். இதுக்குள்ளே எனக்கு பர்சனல் பிரச்சனைகள் வரலாம், இதுக்குள்ளே எனக்கு ப்ரொஃபஷ்னல் பிரச்சனைகள் வரலாம், இதுக்குள்ளே நான் எதிர்பார்க்காத நியூ இஷ்யூஸ் வரலாம், ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். எது தான் வந்தாலும் சரி, ஐ ஆம் டிசைடிங் தட் இது நான் பண்ணி ஆகும். வாட் எவர் கம்ஸ் இன் மை வே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்குள்ளே இருக்குது. தட்ஸ் இன்செயின் செல்ஃப் பிலீஃப். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னா யார் தான் வைப்பாங்க? ஏன் யாராவது வைக்கணும்? உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத இருக்கும்போது இன்னொருத்தர் வெளியே இருந்து வந்து ஏன் உங்களுக்கு நம்பிக்கை, மரியாதை, சப்போர்ட் இதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இந்த மதிப்பு, மரியாதை, செல்ஃப் பிலீஃப் எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும். அந்த பொறுப்பு வந்து சுத்தமாக உங்களுக்கு தான் இருக்குது. நான் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா அதோட பொறுப்பு எனக்கு தானே. உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு இல்லை உங்களால் பண்ண முடியும் டெய்லி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இது உங்கள் வேலையா என்ன? இது டெய்லி சொல்ல வேண்டிய வேலை எனக்கு, என்னோடய வேலை. இது காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் யூ காட் திஸ், இது நீ பண்ணுவீங்க, ஒன்றும் இல்லை, இது திஸ் இஸ் நத்திங், யூ காட் இட் அப்படின்னு டெய்லி டு ஹைப் யுவர் செல்ஃப் அப். தட் இஸ் யுவர் ஜாப். டெய்லி நமக்கு மோட்டிவேஷன் கொடுத்து, டெய்லி நம்மளை ஸ்ட்ரென்த் கொடுத்து, டெய்லி டிசிப்ளின் கொடுத்து, யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங் எல்ஸ், இது நீங்கள் பண்ண என்ன விஷயம் நீ பண்ணுவீங்க, பேசாமல் பண்ணு அப்படின்னு நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை சரியான வழிக்கு கொண்டு போக வேண்டிய வேலை நமக்கு. பி லைக் அ ஸ்ட்ராங் பேரண்ட் டு யுவர் செல்ஃப். பி வெரி ஸ்ட்ராங். எது வந்தாலும் சரி நம்ம பண்ணுவோம்.
இந்த விஷயம் பண்ணுற வழியில் எந்தெந்த அப்டக்கிள்ஸ் வந்தாலும் நம்ம அதை தாண்டுவோம். இஃப் ஐ ஹாவ் டு லேர்ன் நியூ திங்ஸ், நான் புதுசாக என்னென்ன கற்றுக்கணுமோ நான் அதை கற்றுப்பேன். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன வாட் எவர் ஐ நீட் டு லேர்ன், ஐ வில் லேர்ன் இட். whomever I need to access, I will access them. Whatever resources I need, I will build them. இப்படின்னு என்னென்ன தேவையோ at any stage of progress, we will do it என்று நமக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படின்னு வந்துச்சுன்னா 10 பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்களுக்கு 2 விஷயந்தான். ஒன்று, ஆரம்பிக்கிறதுக்கான கரேஜ். எது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணால் சரியாக வந்துடுமா, எப்படி ஆகும்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும், நேச்சுரலாக வந்துடும். சர்வைவல் இன்ஸ்டிங்க்டாக ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தை தாண்டி ஆரம்பிக்கிறதுக்கான கரேஜ், அந்த போல்ட்னஸ். அண்ட் செகண்ட் திங், த டிசிப்ளின் டு கண்டினியூ டே இன் அண்ட் டே அவுட். இது நமக்கு பண்ணுறது டெய்லி ஒரே மாதிரி மோட்டிவேஷன் இருக்காது. ஒரு சில நாள் நமக்கு பண்ணுற மாதிரி தோணும், ஒரு சில நாள் இதெல்லாம் வேண்டான்னு தோணும். வாட் எவர் வி ஃபீல், நம்மளோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இது பண்ணி ஆகுங்கிற அந்த கன்சிஸ்டன்சி, இந்த கரேஜ் டு பிகின் அண்ட் கன்சிஸ்டன்சி டு கீப் அப், இது 2லிருந்து தான் சக்ஸஸ் வரும். வேறு எதுவுமே சக்ஸஸுக்குன்னு இல்லை. ஸோ தட் இன்சேன் பிலீஃப் தட் வி கேன் டூ இட், இதை ஆரம்பிக்கலாம், இதை என்னால் பண்ண முடியும், ஐ கேன் டூ இட். அண்ட் வாட் எவர் கம்ஸ் இன் த வே, என்னென்ன பிரச்சனைகள் இதுக்குள்ளே வந்தாலும் பார்த்துப்போம். வி வில் ஹேண்டில் இட், வி வில் ஃபைண்ட் அ வே. ஒரு வழி நம்ம பார்த்துடுவோம். எந்த பிரச்சனை நமக்கு முன்னாடி வந்தாலும் நம்ம அதை தாண்டி போவோம். இதுக்குள்ளே நமக்கு ஒரு பர்சனல் விஷயம் வந்துச்சுன்னா, டெஸ்பைட் தட் நம்மளோட விலக்கை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், நம்ம அதை நோக்கி போயிட்டே இருப்போம். இதுக்குள்ளே ஒரு ப்ரொஃபஷனல் பிரச்சனை வந்துச்சுன்னா, டெஸ்பைட் தட் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். வி ஹாவ் டு கம்பார்ட்மெண்டலைஸ். உலகம் எல்லாத்துமே சரியாகி எல்லா விஷயங்களும் அலைன்ட் ஆகி ஸ்டார் எல்லாம் ஒரு பர்டிகுலர் முகூர்த்த மாதிரி நின்ற பிறகு நான் எனக்கு பிடிச்ச வழிக்கு போவேன்னெல்லாம் நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. எல்லாரும் சரியான பிறகு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான யார் இருக்காங்க? யார் தான் இருக்காங்க? உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரேட் பர்சன் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட ரோல் மாடல் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை எடுத்து பாருங்கள். எல்லாம் சரியான பிறகு அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க முயற்சி எடுத்த பிறகு எல்லாம் சரி செஞ்சுருக்காங்க. நீங்களும் அதுதான் பண்ணணும், நானும் அதுதான் பண்ணணும். எல்லாம் சரியாக இருக்காது. வாட் எவர் வேறவர் எந்த வழிக்கு போகிறதா இருந்தாலும் 1008 பிரச்சனைகள் இருந்து தான் ஆகும். எதாக இருந்தாலும் சரி, ஃப்ரம் அ வெரி ஸ்மால் திங் டு அ பிக் திங். எதுக்கு நீங்கள் போனீங்கனாலும் போகிற வழியெல்லாம் ஈஸியாக ரோஸ் பெட்டல் எல்லாம் வச்சு அப்படி வீசி போட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் லேர்னிங் வென் வி டூ தீஸ் திங்ஸ், வென் வி டீல் வித் தீஸ் ப்ராப்ளம்ஸ், வி ஆர் பிகமிங் ஸ்ட்ராங்கர். அதுதான் that journey, that evolution of self. அதுதான் இந்த பாயிண்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங். சும்மா ஒரு இலக்கு போய் சேர்றது முக்கியம் இல்லை, அந்த போகிற வழி. தட் இஸ் கிரேட்னஸ். நம்மளோட கிரேட்னஸ்ங்கிறது தட் கம்ஸ் ஃப்ரம் தேர். த செல்ஃப் பிலீஃப் கம்ஸ் ஃப்ரம் நோயிங் தட் வி வில் க்ரோ. இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் போய் சேர்றதுக்கு, இஃப் ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி வரைக்கும் நான் போய் சேர்றதுக்கு இந்த வழியில் என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எனக்கு தேவையோ, I will grow, I will learn, and I will do it. இந்த தன்னம்பிக்கை தான் தேவை. இந்த போகிற வழியில் என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ, I will learn those skills. போகிற வழியில் how I should become a better person, I will become a better person. இதுக்கு என்னென்ன டிசிப்ளினோ, செல்ஃப் பவரோ, ஒரு வில் பவரோ, வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட், I will do it. இந்த தன்னம்பிக்கை, திஸ் இன்சேன் செல்ஃப் பிலீவ். வேறு ஒருத்தர் உங்கள் கையில் இது கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் ஃபேர் டு ஆஸ்க் ஆஃப் பீப்புள். நீங்கள் இவங்கக்கிட்ட போய் என்னை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது தப்பு தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். யாரோ உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கை கொடுத்து கும்பிடணும், சாமி மாதிரி கும்பிடணும். பிகாஸ் தே ஆர் டூயிங் யூ அ பிக் ஃபேவர். இது அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்களோட தாய் அம்மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் போகிற வழியை அவங்க சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்கிற என்டைட்டில்மெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா வி கேன் பி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். எனக்குன்னு நீங்கள் இருந்திருக்கீங்க. யூ டிடன்ட் ஹாவ் டு, பட் யூ ஆர் தேர் அப்படின்னு நமக்கு ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம் வழியே. ஏன் அவன் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஹூ ஆர் வி டு டிமாண்ட் சப்போர்ட்? அவங்கக்கிட்ட எல்லாரும் நீங்கள் மனசில் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். உலகமே ஆமாங்க நீங்கள் பண்ணுங்களே ப்ளீஸ் அப்படின்னு நிற்கணுமாண்ணா? அதெல்லாம் தேவையில்லை. அதுக்குன்னு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நிற்க வேண்டிய ஒருத்தர் இருக்கார், அது நீங்கள்.
இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இதுக்கு பண்ணுங்க, உங்களால் பண்ண முடியும், பண்ண முடியும், பண்ண முடியும்னு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு நபர் உலகத்தில் இருக்கிறது நீங்கள் தான். யூ நீட் டு பி சப்போர்ட்டிவ் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ நீட் டு புட் இன் த ஒர்க். யூ நீட் டு ஃபைண்ட் த avenues. யூ நீட் டு மேக் டைம். யூ நீட் டு ஃபைண்ட் தி எனர்ஜி. நம்மளோட எனர்ஜி எல்லாம் அப் அண்ட் டவுனாக இருக்கும். நமக்கு மூட் இல்லாத போது, எனர்ஜி இல்லாத போது நான் இதுக்கு முயற்சிக்க மாட்டேன்னா இப்படி தான் அந்த இலக்கு போய் சேர்ந்துடும். போய் சேர முடியாது இல்லை. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் தட் எனர்ஜி. உங்களுக்குள்ளேருந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்ட் மாதிரி சும்மா உட்காந்துடாமல் போய் இது செய்யணும் தானே நினச்சிங்க, போய் செய்ய அப்படின்னு நம்மளால் நமக்குள்ளே ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். பி யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டர். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டர்னால் சியர் லீடர் மாதிரி உங்களை பாசிட்டிவாக சொல்கிறது மட்டும் இல்லை, ட்ரில் மாஸ்டர் மாதிரி உங்கள் வேலை செய்ய வைக்கிறதும் அந்த மைண்டு தான், அந்த ஸ்ட்ரென்த்து தான். தீஸ் ஆர் த ஸ்ட்ராங் வேஸ் இன் விச் யூ லவ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு செல்ஃப் லவ்ங்கிறது வந்து காலையில் எழுந்திரிச்சு சலூனில் போய் மேக்கப் போடுறது மட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் லவ் இருக்குல்ல, ஃபேஷியலோ என்னென்னமோ அதெல்லாம் பண்ணுறது மட்டும் வந்து உங்களோட செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் கிடையாது. செல்ஃப் லவ் இஸ் ஆல்சோ அபவுட் பீங் ஸ்ட்ராங் வித் யுவர் செல்ஃப். நீங்கள் பார்த்து விட்டு வேறு வழியே போகும்போது அங்கே போகக்கூடாது, இங்கே வா இது தானே பண்ணணும்னு இருந்தீங்க, இது பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அந்த டஃப்னஸ், பீங் டஃப் வித் யுவர் செல்ஃப் இஸ் செல்ஃப் லவ். டிசிப்ளின் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் செல்ஃப் லவ் தேர் இஸ். அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்டே. இந்த மாதிரி ஹாவ் தட் ஃபுல் ஃபெய்த் தட் எது நீங்கள் பண்ண நினச்சாலும் நீங்கள் அது பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுக்கான வழி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதுக்கான நேரம், இதுக்கான டைம் நீங்கள் ஒதுக்குவீங்க. எது எப்படி 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 செஞ்சுட்டிங்கன்னா இது பண்ண முடியும்னு இதுக்கான வழி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ரைட் ஆள்களை கண்டுபிடிச்சி அட்வைஸ் நீங்கள் வாங்குவீங்க. புத்தகங்கள் எது படித்தாங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு எங்கே ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ இன்டர்நெட் தானே இருக்குது, எல்லாமே உலக கையில் மும்பில் தானே இருக்கீங்க. இதை பற்றியான எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு அதிலிருந்து என்ன உங்களுக்கு அப்ளிகபிள் அது நீங்கள் எடுப்பீங்க. நிறைய ட்ரையல் பண்ணிக்கிட்டு எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த வழி நீங்கள் பார்ப்பீங்க. பி வெரி 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 குட் வித் யுவர் செல்ஃப். வேறு எந்த விஷயம் பண்ணுறதை விட இஃப் யூ ஆர் குட் டு யுவர் செல்ஃப் யூ வில் ஃபீல் தட் நீங்கள் நினைக்கிறது நீங்கள் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு நாள் அப்படியே நீங்கள் மாற்ற முடியும்னு கூட நான் சொல்லலை. சின்ன விஷயங்கள்லேருந்து யூ ஹாவ் டு பி வெரி 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 குட் வித் யுவர் செல்ஃப். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒன்று இருக்குன்னா தட் இஸ் டு பி வெரி வெரி ரிலையபிள் இன் யுவர் வேர்ட். நீங்கள் சொல்கிற வேர்ட், யுவர் வேர்ட் ஷுட் பி இம்பெக்கபிள். நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒன்று பண்ணுறீங்கன்னா போகிறீங்கன்னா அது பண்ணியே ஆகணும். யூ ஷுட் ஹாவ் தட் இம்பெக்கபிள் வேர்டு. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் பண்ணி முடிச்சு ஆகும். அதுக்குள்ளே எந்த ஸ்டோம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஐம் கோயிங் டு டூ இட், ஐ வில் கெட் இட் டன். திஸ் பவர், திஸ் ஹியூஜ் ஸ்ட்ரென்த், ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பீயிங் திஸ் பர்சன், நீங்கள் சொல்கிற விஷயம் செய்கிறவராக நீங்கள் மாறிட்டீங்கன்னா திஸ் செல்ஃப் பிலீஃப் வில் ஸ்டார்ட் டெவலப்பிங் ஆன் இட்ஸ் ஓன். அது சொல்கிறது செய்ய போகும்போது பிரச்சனைகள் வரும். காலையில் 5 மணிக்கு நான் எந்திருப்பேன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 5 மணிக்கு தான் உலகத்தில் இருக்கிற தூக்கம் எல்லாமே தலைமையில் வரும். அப்போ வந்துச்சு 10 நிமிஷம் தூங்குறேன் அப்படின்னு தெர் வில் பி சம் வாய்ஸ் வித் இன் அஸ் விச் வில் டெல் அஸ் வேணாம் 10 நிமிஷம் தூங்குறேன், நாளையிலேருந்து எந்திரிக்கலாம்ப்பா, இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கலாம், என்ன ஆக போகுது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் வரும். தட் இஸ் நாட் த வாய்ஸ் தட் லவ்ஸ் யூ. உங்கள் மேலே அன்பு இருக்கக்கூடிய வாய்ஸ் அது கிடையாது. எந்திரிக்குன்னு சொன்னல, எந்திரிங்க அப்படின்னு சொல்கிற தட் இஸ் த வாய்ஸ் தட் லவ்ஸ் யூ. அந்த வாய்ஸ் தான் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்க போகுது. அந்த வாய்ஸ் தான் உங்களுக்கு பெனிஃபிட் கொண்டு வர போகுது. உட்காந்து படிக்கலான்னு சொல்லி உட்காரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்சம் கழித்து பார்த்துக்கலாம், இந்த மூவி முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம், இப்படி எல்லாம் சொல்கிற தட் வாய்ஸ் தட் இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட். அது உங்கள் ஃப்ரெண்டே கிடையாது. உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்கிற வாய்ஸ் தான் உங்களுக்குள்ளே இருந்து சொல்கிற வாய்ஸ். தட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். தட் இஸ் ஹூ யூ ஷுட் ஃபாலோ. அவர் சொல்கிறது கேட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ரீச் வெரெவர் யூ வாண்ட் டு ரீச். இல்லை வேலை பார்த்துக்கலான்னு சொல்கிற அந்த மைண்ட் வாய்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டிங்கன்னா எங்கேயும் போய் சேர முடியாது. டெய்லி இப்படியே இன்றைக்கி பண்ணலான்றது நாளை ஆகிடும், நாளைங்கிறது நாளான்னைக்கு ஆகிடும். ஒரு நாளும் இந்த விஷயம் மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ we should have that insane belief that we will follow the right voice. நமக்குள்ளே இருந்து சரியான வழி சொல்லிக் கொடுக்கக்கூட அந்த வாய்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். This is the belief we should have and be very 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 confident. Be so confident. உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் that is what will take you. அது எது பிரச்சனை வந்தாலும் தாங்கிடுவோம். உலகம் இது வரைக்கும் சந்திக்காத பிரச்சனை ஏதோ இருக்கா? யாருக்குமே வராது ஒரு புது ப்ராப்ளம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு உருவாக போகுதாண்ணா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருந்தாலும், ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தாலும், எஜுகேஷனல் ப்ராப்ளமாக இருந்தாலும், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாமே யாரோ ஒருத்தர் இதை விட கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து தாண்டியிருக்காங்க.
யூனிக்காக உங்களுக்குன்னு சொல்லி புதுசாக ஒரு சுச்சுவேஷன் உருவாகி வந்ததெல்லாம் உலகத்திலே ரொம்ப கம்மிங்க. அப்படி இருந்தால் உண்டு, எனக்கு தெரியல அப்படி இருக்கான்னு. ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளம் நம்ம எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸாக எல்லாருமே தாண்டி வந்த பிரச்சனைகள் தான். உங்களாலேயும் தாண்ட முடியும். பிரச்சனை இப்படி இருந்தால் நீங்கள் இப்படி இருப்பீங்க. should be bigger than your problems, and that faith, that belief, if you are not bigger than your problem, you will learn to be bigger than your problem. இப்போ அந்த பிரச்சனை விட நீங்கள் பெருசு இல்லைன்னா நீங்கள் அதை விட பெரிய மனிதர் ஆவீங்க. யூ வில் லேர்ன் how to be, you will discuss how to be, you will grow until you are, and when you are bigger than the problem, you will deal with it, you will get over it. இந்த தன்னம்பிக்கை இருக்கணும். have that insane self belief. ஏதோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன். whatever it is that you want to do, you will do it, you will do it. அந்த வழியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தாண்டுவீங்க. அங்கே போய் சேரதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ், என்னென்ன லேர்னிங், என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ, யூ வில் கெட் தம் ஆல். யூ வில் பிகம் த பர்சன் ஹூ வில் டூ இட். இஃப் யூ ஆர் நாட் த பர்சன் yet, யூ வில் பிகம் த பர்சன் ஹூ வில் டூ இட். நீங்கள் அந்த ஆள் இது வரைக்கும் ஆகலைன்னா நீங்கள் அந்த ஆள் ஆயிடுவீங்க. you will become a strong person, you will become the exact skilled talented person who can do it. எல்லாரும் எங்கேயோ ஒரு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்கில்டு பர்சன், டேலண்டட் பர்சன், ஸ்ட்ராங் பர்சன் எல்லாம் ஆயிருக்காங்க. எவ்ரிபடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நத்திங். பேபியாக வரவங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எவ்ரி ஒன் ஹஸ் ஒர்க்ட் ஆன் தேர் டேலண்ட்ஸ், எவ்ரி ஒன் ஹஸ் ஒர்க்ட் ஆன் தேர் ஸ்கில்ஸ், எவ்ரி ஒன் ஹஸ் ஒர்க்ட் ஆன் தெம்செல்ஸ் டு பி எனிதிங். உங்களோட லைஃப்லேயே என்னென்ன ஏரியாவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ, யூ ஹவ் ஒர்க்ட் ஆன் ஆல் ஆஃப் தோஸ் ஏரியாஸ். இதெல்லாம் யாரும் கையில் கொண்டு வந்து கொடுத்தது கிடையாது. யூ ஹேவ் சம்ஹவ் புட் இன் த எஃபர்ட், யூ ஹேவ் சம்ஹவ் ஹேட் த செல்ஃப் பிலீஃப். அப்படி தான் நீங்கள் அந்த அளவுக்கு போயிருக்கீங்க. அண்ட் யூ கேன் டூ இட் வித் எனிதிங் இன் லைஃப். எனிதிங் இன் லைஃப். ஹேவ் இன்சேன் செல்ஃப் பிலீஃப். I hope this was of some use to you. Thank you so much for watching, and bye bye.